ஹாய் கைஸ், நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பேபி இருக்கிறனால அப்படியே டைம் போயிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஹோம்மேட் செரலாக் பண்ணலாம் அப்படின்னு தான். பேபி பிறந்து 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட்லாம் கொடுத்த அவங்களுக்கு உடம்புக்கு செட் ஆனனால இன்றைக்கி ஹோம்மேட் செரலாக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெட்டிலலாம் நிறையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்திங்கன்னா, பொட்டுக்கடலை, முந்திரி, பாதாம், ரெட் அவல், ஓட்ஸு, மெயினாக மக்கானா. ஸோ அது வந்து தாமரை விதைன்னு சொல்லுவோம், அதுதான் இது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் கிடையாது. ஸோ மக்கானா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு மீதியெல்லாம் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் பாதாம் ஒரு 10, முந்திரி ஒரு 10 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்பவே இது பார்க்கும் போதே ரொம்ப ஃப்ளேவராக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து கிறிஸ்பி ஆகணும். அப்படியே உடச்சிங்கன்னா தூள் தூளாக வரணும் அந்த மக்கானா. அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணோடனே நல்லா பவுட்ரு ஆகிடும். சத்து மாவை பார்த்துருப்பீங்க, அந்த பதத்துக்கு வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து நம்ம அதை சலிச்சிட்டு ஸோ அதை நம்ம சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஈஸி தான் இது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய குழந்தை எப்படி சாப்பிட்றாங்கன்னு நீங்களே பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டேஸ்ட்டு. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே வாண்டடாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வழியாக செரலாக் சக்ஸஸ் ஆயிடுச்சு கைஸ்.